ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது நான் வந்து லைனிங் பீஸ், சும்மா ஒரு பீஸ் லைனிங் பீஸில் எப்படி திருப்புறது அப்படின்ற மாதிரி நான் திருப்பியிருக்கேன். ஏன்னா டைமண்ட் நெக் அப்படின்றதுனால லைனிங் பீஸ் மாதிரி எடுத்து அதை நான் மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்ல பக்கமும் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது வந்து ராங் சைடாக இருக்கணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் நெக்கை டேர்ன் பண்ணணும். ஓகே, இது டைமண்ட் நெக்கு அப்படின்றதுனால நான் லைனிங் பீஸ், அதாவது நைட்டி பீஸில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி அதை நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் நெக்கு நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். அதனால தான் இது கிராஸ் பீஸ்லலாம் திருப்ப முடியாது. ஸோ அதனால தான் ஒரு துணியை நான் கொடுத்து நான் தைச்சிருக்கேன். நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது ராங் சைடு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஷார்ப் எஜஸ்லலாம் நீங்கள் வந்து ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? டேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் எஜஸ்லாம் அழகாக வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கும் எண்டுங்கும் ரஃப் அடிக்க மறந்துடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி ரஃப் அடித்து வெளியே வந்துடுங்க. இதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் போட்டு அந்த துணியை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக அந்த கழுத்து வந்து டர்ன் ஆகி வரும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் பேக்குக்கும் இதே மாதிரி பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடுங்க. ஓகேவா? நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நெக்கு ஸ்டிச் பண்ணுறதை காட்டியிருக்கேன். நீங்கள் பேக்கை இதே மாதிரி துணி கொடுத்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த ஷார்ப் எஜஸ்லலாம் ஊசியை கொத்திட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எஜஸ் அழகாக வரும். பிகினர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் வரும். இதே மாதிரி தான் டாப்புக்கும். ஓகேங்களா? நைட்டி எல்லாமே சேம் தான். நெக் ஃபினிஷிங் எப்போவுமே கிராஸ் பீஸில் திருப்பலாம், இல்லைனா லைனிங் பீஸ் வச்சு திருப்பலாம். இப்போ நான் லைனிங் பீஸ் வச்சு தான் திருப்பியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ பாருங்கள், கட் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் நெக் அழகாக வந்துடும். இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து மடிச்சடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நல்ல பக்கம் ஒன்று, அதாவது கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அந்த நாச்சஸ் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஃப்ரண்ட் நாச் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மடித்து அடிச்சுக்கோங்க. ராங் சைடு பக்கம் தான் மடிக்கணும், பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது ராங் சைடு பார்த்துக்கோங்க. நான் ராங் சைடில் தான் மடித்து தைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சில் ஃபுல்லாக ரஃப் அடிக்காமல் சும்மா தைச்சிக்கோங்க. இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக தான் நான் தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு ஃபோல்டிங் வந்து ஒரு மடித்து தைச்சிக்கோங்க. ஒரு வி மாதிரி கட் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு நம்ம நாச்சஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஃபுல்லாக மடிச்சிடணும். இந்த மாதிரி மடித்து எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. இது மடிக்கும் போது ரஃப் அடிக்கணும் கண்டிப்பாக. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரஃப் அடித்து முடிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. முடிக்கும் போது ரஃப் அடித்து முடிங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு அந்த கரெக்டாக அந்த சென்டர் இருக்குது இல்லையா, 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அந்த 7 இன்ச்சை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் நம்ம ஜிப்பு வரப்போகுது. ஸோ அதனால் அந்த 7 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் பீஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். அது 2 இன்ச்சு அகலம், நீளம் வந்து ஒரு 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த 4 சைடுமே நீங்கள் ஒரு மடிப்பு மடித்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு மடித்து சுற்றி தைச்சிருங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதை வந்து ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நீட்டாக வந்து தைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி 4 சைடுமே ஒரே ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருங்க.
நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே மாதிரி மடித்து தைங்க. ஓகேவா? மடித்து தைச்சிட்டு இதில் பாதி, அதாவது இந்த லென்த்தில் பாதியாக எடுத்து ஒரு கோடு போட்டுட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு கீழே வரும்போது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். இதுக்கப்புறமா அந்த நைட்டி நீங்கள் கட் பண்ணிங்களா நல்ல பக்கத்தில் வச்சு இதுவும் நல்ல பக்கம் ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் 1/4 இன்ச்சில் கரெக்டாக அதை மாதிரி தைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதில் ஜிப்பு வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் இப்படி தைச்சிட்டிங்க அப்படின்னா ஜிப்பு வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக 1/4 இன்ச்சில் அந்த துணியை தைச்சிட்டு அதை உள்ளே அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பு வைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஓகே, திருப்பதுக்கு முன்னாடி ஒரு நாச்சஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? எல்லா இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக டேன் ஆகும். இப்போ ராங் சைட் பக்கம் நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுருங்க. நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி தைங்க. ஓகேங்களா? ஈஸியாக வரும். ஃபுல்லாக ராங் சைடு அப்படியே வந்து நம்ம தைச்சதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. பொறுமையாக தைங்க பிகினர்ஸ். இல்லைனா வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் தைக்கிறோம் அப்படின்றீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தைங்க இந்த வீடியோ பார்த்து. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் நல்லா நீட்டாக இருக்கும், பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்பை அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிப்பை நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி ஜிப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து சிங்கிள் ஃபூட்டர் மாற்றலை, நார்மல் ஃபூட்டரில் தான் தைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்து தைங்க. ஓகேவா? கொஞ்சம் கேப் விட்டு அந்த பல்லில் படாமல், அதாவது ஜிப்போட பல்லில் படாமல் கொஞ்சம் தள்ளி கரெக்டாக இந்த மாதிரி பொறுமையாக தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஜிப்பு மூடுறது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கி விட்டுட்டு அந்த ஜிப்பை மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு மாதிரி வரும். ஓகேவா? அதில் வந்து கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க, ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டர்ன் பண்ணி ஜிப்பை கரெக்டாக வச்சு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிடுங்க. கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா அந்த ஜிப்பு அந்த ரன்னர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதை கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக தைக்கலாம். முடிக்கும் போதும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ரஃப் அடித்து முடிங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஜிப்போட லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ தைச்சி முடித்தோடனே இதுக்கு மேலே ஒரு இந்த ஜிப்பு வைக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பீஸ் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சைடில் அட்டாச் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது வந்து 3 இன்ச் அகலம், 9 இன்ச்சு நீளத்தில் எடுத்து அதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். உள்ளே ஒரு மடிப்பு, அப்புறம் அதை பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த நைட்டி மேலே ரைட் சைடு வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஜிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி 1/4 இன்ச்சு வச்சு ரஃப் அடித்து நேராக தைங்க. ஓகேவா? ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஜிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைச்சிங்க. மேலே எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி கீழேயும் உள்ள ஒரு மடிப்பு, அப்புறம் அதை 2ஆக மடித்து இன்னும் ஒரு மடிப்பு சின்னதாக மடித்து அப்படியே வந்து தைச்சி ரஃப் அடித்து வெளியே வந்துடுங்க. தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே மடித்து மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. ஓகேவா? அந்த ஜிப்பை வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த நீங்கள் ஜிப்பு வச்ச இடமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரெடிமேடில் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம நைட்டி நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல டர்ன் பண்ணும்போது அதையும் நீங்கள் முடித்து ஒரு ரஃப் அடித்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அழகான ஒரு நைட்டி ஃப்ரண்ட் ஜிப் கரெக்டாக தைச்சாச்சு.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜிப்பு வச்சதே தெரியாத அளவுக்கு நம்ம அதை வந்து இப்போ ஜிப் போட்டிங்கன்னா அது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி நீட்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயினிங் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் உள்ள நல்ல பக்கம் ஒன்றா மாதிரி வச்சுட்டு எப்போவுமே நெக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் நீங்கள் தையல் கொடுத்தீங்க இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் 2 தையல் போட்டுருங்க. இதே மாதிரி ஒன் சைடு நான் தைச்சிருக்கேன் அப்படின்னா இன்னொரு சைடு நீங்கள் இதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒன் சைடு மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணுறதை காட்டியிருக்கேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் 2 சைடு ஷோல்டரையும் நெக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்க்கணும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நெக்கில் வந்து இது வந்து பேக்கு. ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறது ஃப்ரண்ட். ஓகே, இப்போது முன்னாடி அந்த சைடு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஓகே, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகலை அப்போனா இந்த கை கிடையாது. ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகணும். அது இல்லைனா பேக்கும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கை தான் கரெக்டான கை. ஸோ அதனால் பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சாச்சு. நல்ல பக்கம் ஒன்றா வச்சுக்கோங்க. மேலே இருக்குது ராங் சைடு. ஓகே, இப்போ அந்த பிசுறு பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அது பேக் பக்கமாக தள்ளிடுங்க. அப்புறம் 1/2 இன்ச்சு நீங்கள் தையலுக்காக கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த கையை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கை மட்டும் அட்டாச் பண்ணுறதை காட்டியிருக்கேன். இன்னொரு கை இதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுனால நான் ஒன் சைடு மட்டும் தைச்சதை நான் காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் தைக்கணும். ஸ்லீவு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இந்த நைட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதை காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்களும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட அழகாக தைக்கலாம். வீடியோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அது உங்களுக்கு சரியாக வராது. நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உண்மையாகவே நீங்களும் அழகான நைட்டியை ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? பொறுமையாக நீட்டாக தைங்க. எந்த சுருக்கங்களும் வராமல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற துணியை நம்ம சேர்த்து தைச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி சுருக்கடிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஒன் சைடு தைச்சிட்டு அதை அப்படியே ரிட்டன் வந்துடுவேன். அதனால் எனக்கு 2 தையலாக வந்துடும். நீங்கள் எப்படி தைக்கணுமோ ஒன் சைடு தைச்சிட்டு வெளியே வந்த பிறகு அந்த சைடு தைச்சதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் தைச்சாலும் ஓகே தான். ஆனால் எப்போவுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் சைடில் தைச்சிருவேன். ஏன்னா வந்து நான் அதில் 2 சைடு தையல் போட்டேன் இல்லையா, ஸோ அதனால் சைடில் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த இடத்துலையும் நான் வந்து இந்த வந்து மாட்டலை பாருங்கள். துணி நீட்டாக இருக்கா, இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு ஓகேவா, ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 இன்ச் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் எல்லாம் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் ஃபுல்லாக கீழேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக தைச்சிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா நீட்டாக தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே வரைக்கும் நம்ம தைக்கணும். ஓகேங்களா? நான் ஒன் சைடு மட்டும்தான் தைக்கிறத காட்டியிருக்கேன். இன்னொரு சைடு இதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் தைச்சிடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக கீழே வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்ட் அளவு நைட்டி வச்சு கரெக்ட் அளவு கையை மட்டும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அளவு நைட்டியில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கை மட்டும்தான் மார்க் பண்ணிக்கோங்க. உடம்பு வந்து சில பேர் வந்து பிடிக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சமாக மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த கை அளவு வச்சு அந்த கையும் நீங்கள் தைச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கை பிடிச்சிருக்க இல்லையா, இதே மாதிரி இந்த கையையும் கரெக்டாக பிடிச்சிருங்க. அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சிருங்க. அவ்வளோதான், நைட்டி ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸை 2 ஃபோல்டிங்காக மடித்து அழகாக தைச்சிருங்க. அவ்வளோதான், நைட்டி முடிஞ்சிருச்சு. நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள், பொறுமையாக தைங்க, நீட்டாக தைக்கலாம். சுற்றி நம்ம அந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே மட்டும் மடித்து வச்சிட்டிங்கன்னா நைட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம நைட்டி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி தான் லுக் இருக்கும். ஓகேங்களா? வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.